ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான், ஃபேட்ஸ் செகண்ட் சான்ஸ். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் ஹியா கூட ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கீங்க. இதோ நான் பேக்லாம் பண்ணிட்டேன்டி, ஆனால் டேஹாக்கு டென்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குடி. ஆ சரி சரி, அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதும் கால் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஹியா நீயே போயிட்டு வாங்கிட்டு வரலாம்ல. வெஷ்டாலா நினச்சேன் அப்போவே. கோவம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ டேஹா தான், அம்மா அம்மா என்னப்பா அம்மா, நான் இந்த இந்த அயன்மேன் பொம்மையும் அப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் பொம்மையும் மட்டும் எடுத்துக்கவா? டேஹா நோ மா ப்ளீஸ்மா. இங்கே பாரு குட்டி, நம்ம இன்னும் 2 டேஸில் வீட்டுக்கு வந்துடுவோம்ல, ஸோ பொம்மைலாம் வேணாண்டா. அப்போது டேஹா வந்து உங்களோட லெக்கை கட்டி பிடிச்சிட்டு, ப்ளீஸ்மா என் சொல்லணும்ல. சரி சரி, ஐஸ் வைக்காத, போய் எடுத்து வை. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே பண்ணுறான். தேங்க்யூ மம்மி, லவ் யூ. சரிடா, சீக்கிரமாக போய் எடுத்து வை, டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் கிளினிக் வந்துட்டு வெளியவே நின்றுட்டுருக்கீங்க. இவன் மட்டும் அதை பார்த்துட்டானா கத்தியே உசுரை எடுத்துருவான். டேஹா இங்கே பாருப்பா, இங்கே பாரு. என்னம்மா? இங்கே பாரு, கீழே பார்த்து தம்பி எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வரீங்களா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக கீழே பார்த்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே நடந்து வரான். அப்பா, இந்த சரௌண்டிங்கை மட்டும் அவன் பார்த்துருந்தானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ள டென்டிஸ்ட் தான். ஹே டேஹா இங்கே வா. அம்மா, இவங்க இவங்க டாக்டர் தானே. டேஹா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ போ, நீ அவங்க கூட போ, அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அவங்க சாக்கி தருவாங்க. அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, ஊசி தான் போடுவாங்க எனக்கு. இல்லை டேஹா நான் போட மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்டிஸ்ட்டும் அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டீத்தெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டேஹா படுத்துட்டு அவனோட கையை பிடிச்சி பிசைஞ்சிட்டே இருக்கான். இந்த பையன் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ டென்டிஸ்ட் வந்துட்டு, அவ்வளோதான், டேஹாவோட டீத் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது தெரியுமா? அப்படியா, அப்போ நான் நிறைய சாக்கி சாப்பிட்லாம் தானே? நோ நோ நோ, ஹெல்த்தியாக இருக்குன்னா அதுக்காக நிறைய சாக்லேட் சாப்பிடுவியா? அதுக்கப்புறம் பல்ல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா திருப்பி என்கிட்ட தான் வரணும், நான் தான் பல்ல பிடுங்க, ஓகேவா? அம்மா இவங்க பாரும்மா எப்படி பேசுகிறாங்க. சரி சரி சரி, தேங்க்ஸ் டாக்டர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே வரீங்க. கரெக்டாக ஹியா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா உங்களுக்காக. போகலாமா? ஹியா நான் தான், செருப்பு பிஞ்சிரும் இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினேன்னா, மூட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜுவல்லரி ஷாப்க்கெல்லாம் போயிட்டு ஜுவல்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க ஹியாக்காக. இது நல்லா இருக்கா? இது இது நல்லா இல்லடி, வேற பாருடி. இது ஹியா ஆண்டி இங்கே பாருங்களேன். என்னடா சொல்லும், இது உங்களுக்கு அழகாக இருக்கும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஜுவல் எடுத்து தரான். வா, இது நல்லா இருக்கே, என் செல்லம் எனக்காக சூப்பராக சூஸ் பண்ணி தருது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் க்யூட்டாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்களும் டேஹாவை பார்த்து அப்படியே அட்மைர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் 3 பேரும் தான் ஒரு ஜூஸ் ஷாப்பான நின்று ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. டேஹாலாம் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்படி குடிச்சிட்ருக்கான். டேஹா பார்த்து, இருடி நான் போய் அவனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியாவும் டேஹாவை கூட்டிகிட்டு போயிடுறா. நீங்களும் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்துட்டு இப்படி திரும்பி வரீங்க. அப்போது ஒரு பர்சன் மேலே தெரியாமல் இடிச்சிடுறீங்க. சாரிங்க தயாங் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்ததுமே திரும்பி வேகமாக வந்துடுறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. நீங்களும் அவங்களோட டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஹியாவும் டேஹாவும் வந்துடுறாங்க. அம்மா போகலாமா? போகலாம். என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை, போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காரில் உட்காந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது டேஹா ஹியா மேலே படுத்து அப்படியே தூங்கியிருப்பான். அப்போது ஹியா இருந்துட்டு, என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லடி. நான் உன் ஃப்ரெண்டு, என்கிட்ட எதையும் மறைக்க ட்ரை பண்ணாதானே, என்னாச்சுன்னு சொல்லு. ஹியா அது என்னன்னு சொல்லு. நான் தேவங்க பார்த்து
என்ன தயங்க பார்த்தேன் எப்போ நீ டேஹாவை வாஷ் பண்ணி கூப்பிட்டு வர போனல அப்போதான். சத்தியமாக சொல்கிறேன், அவன் உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானா? அவர் மேலே எந்த தப்பும் நொட்டு நல்லா அவரான் பண்ணுறதையும் பண்ணிட்டான். இவருன்னு மரியாதை வர கொடுத்துட்ருக்கா. சரி சரி விட்ரி. ஸோ அப்படியே நீங்கள் எல்லாரும் ஹியாக்கு கல்யாணம் நடக்க போகிற மண்டபத்துக்கு போயிடுறீங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஹியாவும் உங்கள் கூட தான் இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ளே என்டர் ஆகுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஹியா ஹியா என்னடி அங்கே பாரு எங்க என்ன இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹியா அவங்கக்கிட்ட போயிட்டு தேயோங் இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க? மயன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்போ ஹியாவோட அம்மா வந்துட்டு ஹியா என்ன பண்ணுறீங்க? அம்மா அது இவன் தான். என்னடி பிரச்சனை உனக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இப்படியா பேசுவ? என்ன மாப்பிள்ளை இவனா மாப்பிள்ளை? எக்ஸ்கியூஸ் மீ, அவர் கிடையாது, நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஓ சாரி அண்ட் நைஸ் டு மீட் யூ. ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேயோங்கிட்ட வரா. இப்போ எதுக்காக தேயோங் நீ இங்கே வந்திருக்க? என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நான் வரேன், வேறு யார் வருவாங்க? ஓ சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்ககிட்ட வந்துடுறா. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அங்கே எல்லாரும் சேர்லாம் எடுத்து போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஹியாவும் கூட அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது டேஹா மற்ற பசங்க கூடலாம் விளையாடிட்டு இருக்கான். யூகே இருந்துட்டு டே மச்சான் டேயோங்க என்னடா அங்கே பாரு. எங்கே பாரு? அங்கே பாடுறா, அங்கே ஒரு குட்டி பையன் விளையாட்டுருக்கான்ல. ஆமாம், அவனுக்கு என்ன? அவன் பார்க்க உன்ன மாதிரியே இருக்கான்டா. என்னடா சொல்கிற? அப்போ ஜேகேருன்ட்டு ஆமாம் தெய்வம், அவன் பார்க்க உன்ன மாதிரியே இருக்கான். அப்போ யூகே இருந்துட்டு டே மச்சான் எங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் பொண்ணை ஒத்தா மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டேஹாவும் கீழே விழுந்துடுறான். நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு டேஹா என்ன டேஹா பார்த்து விளையாட மாட்டியா? எனக்கே ஒன்றும் ஆகலை, நான் அழுவலம்மா, நீ எதுக்குமா இப்போ அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸை கப் பண்ணி உங்களோட டியர்ஸ்லாம் தொடச்சி விடுறான். இல்லை டேஹா, நீ பார்த்து விளையாட மாட்டியா? நீ மட்டும் நினச்சாலும் எனக்காக இருக்க. வா நீ விளையாடாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை லிஃப்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போது டேஹா இருந்துட்டு சரிம்மா நீ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்களோட ஃபேஸை கப் பண்ணி டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்போது ஹியா இருந்துட்டு வயன் நிறு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்கள் கூட வரா. இப்போது நீங்கள் ஹியா 2 பேரும் டேஹாக்கு தான் ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா டேயோங் யூகே ஜங்குக்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ யூகே இருந்துட்டு டே மச்சாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூகேவும் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கும் பார்த்துட்டு டே ஒய்யனு சைலண்ட்டாக சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்குறீங்களா? உனக்கு சத்தியமாக எதுவும் தோணல, மூட்டு சாப்பிட்ற வேலையை பாருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்போ டேஹா தான் க்யூட்டாக சாப்பிட்டுட்டே அம்மா இங்கே பாரு, இந்த இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்போது அதுக்கு வலிச்சிருக்கும் தானம்மா? தெரியலையேப்பா. ஆண்டி நீங்கள் சொல்லுங்களேன். வலிச்சிருக்கோண்டா. என் மனசு மாதிரியே வலிச்சிருக்கோண்டா. உங்கள் மனசு எதுக்கு வலிக்குது? நீ தான் என்னை விட்டு போகிறல்ல. நான் இங்கே விட்டு போனேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஹியா சும்மா இருக்க மாட்டியா நீ? இன்னும் கொஞ்ச நாள் தானேடி. இல்லை இன்னும் ஒரு நாள் தான், அப்புறம் நான் டேஹாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் இதை தானே மிஸ் பண்ண போகிறீங்க? அதுவா, ஆன்ட்டிக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னும் கல்யாணமா? ஆமாம் கல்யாணம் ஆக போகுது தான். நீ ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவன் இருந்துட்டு அவனுக்கு போதுமா, இன்னும் ஒரு வாய்டா சொல்லும், போதும், இன்னும் ஒரே ஒரு வாய் அம்மாக்காக, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஃபோன் பேக் கேஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்க. அப்பா அம்மா அப்பா தான், அப்பாக்காக ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறியா? அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்றான். ஹியா பார்த்துட்டு, ஏய் இவன் இன்னும் இந்த பழக்கத்தை வெளியாவேன். என்ன பண்ணுறது, அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்தா தான் சாருக்கு சாப்பாடே இறங்குது. எங்கே போய் முடிய போதோ தெரியல வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட டீனேஜ் ஃபோட்டோ தான். அப்போ ஹியா இருந்துட்டு, ஏண்டி உனக்கு காமிக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா? என்ன? இல்லை நம்மலாம் இருக்கும் போது நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு நிலா காட்டி சோறு ஊட்டுவாங்க. இப்போ இருக்கவங்கலாம் ஃபோனை காட்டி சாப்பாடு ஊட்டுறாங்க. நீ என்னடானா அவனோட ஃபோட்டோவை காமிச்சு ஊட்டி விட்டுட்ருக்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரில வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. ஃபைனலாக டேஹாவும் சாப்பிட்டு முடிச்சிடுறான். அவனும் அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது டேஹாவும் அப்படியே அந்த ஃபோட்டோவை பிடிச்சிட்டே தூங்கி விழுந்துட்டுருக்கான். வயன் தூங்குறான்டி. ஓ தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டேஹாவை தூக்கி ரூமுக்கு வரீங்க. அப்போ டேஹாவும் உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் ரூமுக்கு போயிட்டு டேஹாவை படுக்க வச்சதுமே சார் முழிச்சிக்கிறாரு. என்னப்பா அதுக்குள்ளேயும் முழிச்சிட்டியா? நம்ம எப்போம்மா வீட்டுக்கு போவோம்? வீட்டுக்கு தானே நாளைக்கு போயிடலாம். ஏன் இன்னைக்கு போக மாட்டோமா? ஆஹா நாளைக்கு தான் போகணும். ஏன்னா நாளைக்கு உன்னோட ஹியா ஆண்டி இருக்கால்ல, அவளுக்கு மேரேஜாம். என்ன, ஹியா ஆண்டிக்கு மேரேஜா? ஆமாம், நீ எதுக்கு ஷாக் ஆகுற? இல்லைம்மா, ஹியா ஆண்டி தானே என்ன மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட போய் சொல்லிட்டாங்களா அவங்க? உன் வயசு என்ன, அவள் வயசு என்ன? இல்லைம்மா, அவங்க தான் சொல்லுவாங்க, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. சரி ஃபீல் பண்ணாத. அவள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்பா. நீ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உன்ன மாதிரி அம்மா. ஓ சாருக்கு அம்மா மாதிரி தான் பொண்ணு வேணுமா? ஆமாம், என் அம்மா அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஓ அப்படியா? ஆமாம், செம்ம அழகாக இருக்க தெரியுமாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஐஸ் வச்சிட்டு இருக்கான். அம்மா அப்போது ஏன் ஆண்டி என்னை சீட் பண்ணிட்டாங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா அப்போ நான் ஃபஸ்ட் டைம் மேரேஜ் பார்க்க போகிறேனாம்மா? ஆமாம், என்னோட டேஹா குட்டி பிறந்ததுலேருந்தே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேரேஜை பார்க்க போகிறான். அம்மா அப்போ உனக்கா பக்கம் இப்படி தானே மேரேஜ் நடந்திருக்கும்? டேஹா அதை பற்றி கேட்காத. ஏம்மா? கேட்காதன்னு சொன்னேன். சரிம்மா சைலண்ட்டாக தூங்கு. எனக்கு தூக்கம் வரலம்மா. என்ன பண்ணலாம் அப்போது? விளாட்லாமா? ஆனால் வயிறு ஃபுல்லாக இருக்கே, விளாட முடியாதே. ஐயோ இப்போ என்ன பண்ணலான்ற? நீ எனக்கு ஸ்டோரி சொல்கிறியா? நான் தூங்குறேன். ஓகே. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். ஐயோ அம்மா, நீ அந்த பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லாத, எனக்கு வேறு ஏதாச்சும் சொல்லு. வேறு என்னடா கதை சொல்கிறது? சரி இரு, என்கிட்ட இன்னொரு கதை இருக்குது, சொல்கிறேன். சொல். ஒரு ஊரில் திருப்பியும் இது வேறு கதைப்பா, கேளு. சரி ஒரு ஊரில் ஒரு அழகான பிரின்ஸ் இருந்தாராம். ஆமாம், என்னோட டேஹா மாதிரி ஒரு அழகான பிரின்ஸ் இருந்தாராம். அப்புறம் அந்த ஊர்லேருந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அவருக்கு அந்த ஊர்லேருந்து ஒரே ஒரு பொண்ணு தான் ரொம்ப பிடிக்குமா. ஓ அப்படியாம்மா? ஆனால் அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லையாம். உன்ன மாதிரியாம்மா? இல்லை டேஹா, எனக்கு தான் நீ இருக்கல்ல. இல்லைம்மா, உனக்கு நான் இருக்கேன், ஆனால் அம்மா அப்பா இல்லைல்ல. டேஹா நீ என்னை ஹர்ட் பண்ணுற. சாரி சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட லேப்பில் வந்து படுத்துக்கிறான். அந்த பொண்ணை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த பொண்ணுக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அந்த பிரின்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அவர் வந்து வேற ஒரு பிரின்சஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லிட்டாராம். அச்சோ. அப்புறமா அந்த பொண்ணு இருக்கால்ல, அந்த பொண்ணும் பிரின்ஸ் சும்மா தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாலாம். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணா? சொல்கிறத கேளு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சான் அந்த பிரின்ஸ் அவகிட்ட திரும்பி வரவே இல்லையாம். அச்சோ, ரொம்ப பாவம் இல்லை அந்த பொண்ணு? பாவம் தான். ஆனால் ஒரு நாள் 10 monthsக்கு அப்புறம் அந்த பிரின்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருந்தாராம். ஓ கிஃப்டா?
கிஃப்ட்டு தான். அந்த கிஃப்ட் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லாமல் தூக்கியும் போடாமல் அவளே வச்சிட்ருக்காளாம் இன்னும் வரைக்கும். ஓ, அவ்வளோதானாம்மா அந்த கதை? ம், ஆமாம். அப்போ அந்த பிரின்ஸ் ரொம்ப மோசம் இல்லைம்மா? இருக்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப பாவம் தானே. ம், ஆமாம். அந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட்டுமா? தெரியாது டேஹா. சரிம்மா, அது நான் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்களும் டேஹாவோட தலையை கோதி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பையன் அப்படியே பார்க்கட்டையும் அவங்க மாதிரியே இருக்கான். அப்பனா உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேஹாவே நீங்கள் அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. டேஹாவை பார்க்க பார்க்க உங்களுக்கு டேயோங்கோட மெமரிஸ்லாம் ஹிட் ஆகி உங்களோட ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. பார்த்தா டேஹா நல்லா தூங்கிட்டான். அப்போ நீங்கள் டேஹாவை லேப்லேருந்தே எடுத்து பெட்டில் படுக்க வச்சு பிளாங்கெட்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு பில்லோஸ்லாம் சைடில் வச்சுட்டு வெளியே வரீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் டேயோங்னா அவனோட ஐஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு நீங்கள் வர்றதை பார்த்துட்டு வேறு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. வயன், ஜங்குக்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க? நீ எப்படி இருக்க வயன்? அண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் டேஹா? ஆமாண்ணா, அவன் என்னோட பையன்தான். ஓ, அப்படின்னா டேயோங் அண்ணா ப்ளீஸ் அதை பற்றி பேசாதீங்க. டேஹா என்ன பண்ணிகிட்ருக்கான்? அவன் தூங்கிட்டான்னா. ஓ, சரிம்மா, நான் வரேன், நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுறான். நீங்களும் இப்போ டெரஸில் போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டேயோங்கும் டெரஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். அப்போ டேயோங் உங்களை டெரஸில் பார்த்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு யாருன்னு பார்க்குறீங்க. டேயோங், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? ப்ளீஸ் போயிடு டேயோங். ஒயன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒயன். என்கிட்டயா? என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? வயன் ப்ளீஸ், நான் கொஞ்சம் பேசுகிறத கேளு. என்ன டேயோங், ஒலிவியா விட்டுட்டு போயிட்டாளா? விட்டுட்டு வந்துட்டியா? வயன் ப்ளீஸ், நான் பேசுகிறது கொஞ்சம் கேளு வயன். இல்லை டேயோங், நான் இப்போ யார்கிட்டையும் பேசுகிற நிலமையிலலாம் இல்லை. ப்ளீஸ் போங்க வயன். வயன் ப்ளீஸ் வயன், நான் பேசுகிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளு வயன். இல்லை டேயோங், நீங்கள் என்ன விட்டு போயிட்டீங்க ஆல்ரெடி. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கேன் டேஹானால். ப்ளீஸ் திருப்பியும் நீங்கள் வராதீங்க வயன். டேஹாவை பற்றி தான் வயன் பேசணும். என்ன பேச போகிறீங்க டேயோங்? டேஹா என்னோட பையனாடி. இப்போ தான் அதெல்லாம் கேட்கணுன்னு தோணுதா? வயன், எனக்கு சத்தியமாக தெரியாதுடி டேஹாவை பற்றி. டேயோங் ப்ளீஸ், என்னை திருப்பி ஹர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், இங்கேருந்து போயிடுங்க வயன். டேஹா என்னோட பையன் தானே? இல்லை டேயோங், அவன் என் பையன். வயன் அப்படி சொல்லாதடி. டேயோங், டேஹாக்கு அப்பா இல்லை டேயோங், அம்மா மட்டும்தான். நான் மட்டும்தான் இருக்கேன். வயன்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் டேயோங், என்னை இன்னொரு டைம் அப்படி கூப்பிடாதீங்க. சரி வயன், அப்படி கூப்பிடல. டேஹாவை பற்றி நீ ஏன் என்கிட்ட சொல்ல? நான் சொல்லலையா டேயோங்? நான் சொல்லலையா? நான் சொல்ல வந்தப்போ நீங்கள் எங்கே டேயோங் என்ன சொல்ல விட்டீங்க? அண்ணாதன்னு சொல்லி துரத்தி விட்டீங்கல்ல டேயோங். ஜங்குக்கண்ணா, வா வயன். அண்ணா டேயோங். வயன், அவன் தான் அண்ணா, அது எனக்கு தெரியும்ண்ணா. ஆனால் நான் அவர்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும். அவர் எங்கே இருக்காருன்னு சொல்கிறீங்களா? சரிவா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேயோங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். அந்த இடத்துல டேயோங்கும் ஒலிவியாவும் டேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. டேயோங், ஏய் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? டேயோங்னு உங்ககிட்ட இங்கே பாரு, நானும் ஒலிவியாவும் பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். வயன், நான் தான் உங்ககிட்ட அப்போயே சொல்லிட்டேன்ல பிரேக்கப் பண்ணிக்கலான்னு. இப்போ எதுக்கு நீங்கள் சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்ச நேரம் மூடிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. உனக்கு என்னடா? ஃப்ரெண்டுனா லிமிட்டோடு இருந்துக்கோ, சும்மா எல்லாருக்கும் வக்காலத்து வாங்கிட்டு வராத. தேவங்க, இப்போ எதுக்கு நீ அவர்கிட்ட சண்டை போடுற? என்னடி உனக்கு? அதான் பிரேக்கப் பண்ணிட்டோல, மூட்டு போ.
தேவன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு தானே வந்திருக்கேன். ஏய் எனக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்லை. நான் ஒலிவியா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாங்களே இப்போ தான் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா நடுவில் வந்து நோயின்னு இருக்காத. டேயோங்க அவள் சொல்கிறாள் கேட்டா என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டேயோங்கோட காலரை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ டேயோங்க இருந்துட்டு நீ யார் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? அவளே ஒரு அனாதை தானே. தேவங்க அப்படி சொல்லாதீங்க. என்னடி நீ அனாதை தானே? தேவங்க ப்ளீஸ் தேவங்க என்ன நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் அனாதைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அனாதையா அனாதன் தான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும் சொல்லு. தங்குக்கண்ணா நீங்கள் வாங்க போகலாம். இல்லைவா இரு. அண்ணா வாங்க, நான் தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. வயன் சாரிம்மா, அது நான் அதை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். நான் அதை வேணும்னே பண்ணல வயன். வேணும்னே பண்ணலையா தேவம்? உனக்கு தெரியும்ல எனக்கு அப்படி சொன்னால் ஹர்ட் ஆகும்னு. அப்போவும் நீ அப்படி சொல்லியிருக்க. வயன் தெரியாமல் சாரிம்மா. ப்ளீஸ் தேவங்க என்ன அப்படி மட்டும் கூப்பிடாத. எனக்கு நம்மளோட பல மெமரிஸ் வர்றதை விட நீ அவளை கூப்பிட்டு வந்து சொன்னல, அதுதான் தேவங்க எனக்கு ஞாபகம் வருது. ஹே வயன், என்னடி எங்கே பாரு, அது தேவங்க இதை ஸ்டோரி போட்டிருக்கான். ஸ்டோரியா? இல்லை அவன் எதுவும் போடல. செக் பண்ணுறி. இல்லை இங்கே பாரு அவன் எதுவுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபோன் எடுத்து அவகிட்ட காமிக்கிறீங்க. அப்போ ஹியா இருந்துட்டு அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் எடுத்து காமிக்கிறா. அது அது தேவங்கோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ரி. அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் ஸ்டோரி போட்டார். ஓ அப்படி பச்சையாக நடிக்காதவன். நான் உன்னோட ஃப்ரெண்டு. எனக்கு உன்னோட ரியாக்ஷனையோ இல்லை வாய்ஸை வச்சு கூட கண்டுபிடிக்க தெரியாதா? பார்த்துக்கோ, அவ்வளோதான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியாவும் போயிருப்பா. நீங்களும் நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு என்னன்னு கேட்டுடலான்னு வந்திருப்பீங்க. அப்போ தேவங்கே உங்கள் கிளாஸ்க்கு வரான். ஒயன், தேவங்கப்பா நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஒயன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா வெளியே. தேவங்க அது வெளியே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க உங்களோட கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிருப்பான். அப்போது நீங்கள் என்ன விஷயம்? ஒயன் லெட்ஸ் பிரேக்கப். என்ன விளையாடுறீங்களா? ஒயன் நான் சீரியஸாக சொல்கிறேன். என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா? சரி நான் ஏமாந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒயன் நான் உண்மையாகவே சீரியஸாக சொல்கிறேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, ஹீஸ் ஒலிவியா. வா ஒலிவியாம்மா வா இங்கே. இவ்வளோ தான் நான் டேட் பண்ண போகிறேன், லவ் பண்ண போகிறேன், கல்யாணமும் பண்ண போகிறேன். ஒலிவியாம்மா அது கொடு. இந்தா வயன், இதெல்லாம் நீ எனக்கு வாங்கி கொடுத்து கிஃப்ட். உன்னோட மெமரிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அப்புறம் என்னை பார்த்து பேசுகிற வேலை அதெல்லாம் வச்சுக்காத என்ன. வயன் சாரி வயன். எதுக்கு தான் அவங்க சாரி கேட்குறீங்க? நீங்கள் ஒரு தப்புமே பண்ணலையே. ப்ளீஸ் டி, எனக்கு நீயும் தேயாவும் வேணும்டி. எந்த மூஞ்சி வச்சுட்டு தேயாவும் வந்து கேட்குற எப்படி? ப்ளீஸ், இத்தனை வருஷத்தை நான் என் பையன் கூட இல்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் ஒரு நிமிஷத்தை கூட என்னால் நீங்கள் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வயன். தேவம் ப்ளீஸ் தேவம் எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவங்க பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஹியா டேஹாவை தூக்கிட்டு மேலே வரா. அவள் பார்த்துட்டு வயன் என்னடி பண்ணிகிட்டு இருக்க? டேஹா தூக்கத்துலேருந்து ஏஞ்சி. வயன் நீ திருந்தவே மாட்டியா வயன்? எதுக்கு அவன் கூட போய் பேசிகிட்டு இருக்க? விட்டுட்டு தானே போனா. தேவம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கீழே போ ஃபஸ்ட்டு. சொல்லுமா ப்ளீஸ். அது வயன் சொன்னல, அவனை ஃபஸ்ட்டு கீழே போ சொல்லு. ஆன்ட்டி என்னாச்சு? யார் இந்த அங்கிள்? தேஹா அது ஒன்றும் இல்லை வயன், அவனை போ சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹியாவும் வேறு பக்கம் வந்து டேஹா கூட பேசிகிட்டு இருக்கா. ஆன்ட்டி அது யார்? அம்மா அழுகுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேஹா, அங்கே பாரு அந்த மூன் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, உன்னையே நீ மாதிரி. ஆமாம் ஆன்ட்டி அழகாக இருக்குது நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிஸ்ட்ராக்ட் ஆகி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தேவங்க உங்களோட கையை பிடிச்சி
வயன் ப்ளீஸ் வயன், வாழ்க்கையில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்கும். எனக்கு நீ அந்த சான்ஸை கொடுடி ப்ளீஸ். சாரி தயாங், என்னால் அது முடியாது. ஆல்ரெடி உன்னை நம்பி நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. வயன், நான் இனிமேல் சத்தியமாக உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் ப்ளீஸ். நான் உன் காலை பிடிச்சி கேட்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலை பிடிக்க வரான். அப்போ நீங்கள் நீல் டவுன் போட்டுட்டு தயவங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. தயவங்க என்ன பண்ண போகிறீங்க? ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் வயன், செகண்ட் சான்ஸ் தாடி. நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ நம்மளோட பாஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் உன்னை இன்னும் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்கும் உங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கேட்டுட்ருக்கான். அப்போ டேஹா பார்த்துட்டு, ஆண்டி என்னை இறக்கி விடுங்க, என்னை இறக்கி விடுங்க, நான் அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிச்சி இறங்கிட்டு உங்ககிட்ட வரான். அம்மா எதுக்கும்மா அழுவுற? அம்மா சீக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி உங்களோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறான். மணி அழுவாத, யாரும் நான் அழுவ வச்சாங்க? அம்மா யாரும்மா உன்னை அழுவ வச்சாங்க? யார் என் அம்மாவை அழுவ வச்சிங்க? அம்மா அழுவாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுகுறான். டேயாது ஒன்றும் இல்லை அங்கிள், இந்த அங்கிள் தானே, அவர் தானே உன்னை அழ வச்சார் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் டேவங்க போட்டு அடிக்கிறான். டேஹாவை பார்க்குறான். டேஹா பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் எதுக்கு அழுவுறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு நீங்கள் 2 பேரும் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹா கேட்டுட்ருக்கான். அப்போ டேஹாவோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, டேஹா உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? அம்மா எதுக்கு நீங்களும் இவரும் அழுவுறீங்க அப்படின்னு இன்னசென்ட்டாக கேட்குறான். அப்போ தேவங்க உங்களை பார்த்துட்டு, செகண்ட் சான்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்கள் தேவங்கப்பா, என்னம்மா என்னாச்சு? எனக்கு சாக்லேட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருக்கே. சாக்லேட்ஸா? இந்த டைமில் சாக்லேட்லாம் சாப்பிட்டா எப்படிம்மா? ஆனால் எனக்கு கிரேவிங்ஸாக இருக்கே. சரி இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்ணும், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கும் போய் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட தரான். நீங்களும் சாப்பிட்டுட்டே தேவங்கோட ஷோல்டர் மேலே உங்களோட ஹெட்டை ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவங்க உங்களோட சீக்ஸ் அப்படியே டேப் பண்ணிகிட்டே உங்களுக்கு புக்கு படித்து காமிச்சிட்ருக்கான். தேவங்கப்பா, என்னம்மா இப்படியே இருப்பீங்களா என் கூட கடைசி வரைக்கும்? இல்லைன்னா டவுட் உனக்கு? சும்மா கேட்டேன். இங்கே பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை வயசானாலும் உனக்கு ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா அப்புறம் உன்னோட ஆசை புருஷனா நான் உன் கூட இப்படியே தான் இருப்பேன். அப்படியா? ஈவன் எனக்கு ஒரு ஆசை இருக்குடி. என்ன ஆசை? அதுவா, என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது. யார் அந்த பொண்டாட்டி? வாழு நீ தான். சரி மேலே சொல்லுங்க. என் பொண்டாட்டி, என் ஆசை பொண்டாட்டி, என் ஒய்யன்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என் ஷோல்டர் மேலே அவள் ஹெட்டை ரெஸ்ட் பண்ணிவிட்டு நான் அவளோட டம்மியை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதே மாதிரி நல்ல நல்ல ஃபேரி டெய்ல் புக்கெல்லாம் படித்து சொல்வேனா. அப்புறம் அப்போதான்டி நம்ம பிள்ளை நல்லா வளரும். ஓ அப்படியா? அப்படிதான். அம்மா கால். என்னம்மா ஹீல்ஸ்லாம் போடாதுன்னு சொன்னல அப்போவே. தேவங்க என்ன பண்ணுறீங்க? கால் எடு, ஹீல்ஸை கழட்டு ஃபஸ்ட்டு. தேவங்கப்பா கழட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க உங்களோட ஹீல்ஸை எடுத்துகிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிக்கிறான். தேவங்கப்பா என்ன பண்ணுறீங்க? இது ரோடு. அவன் கிஸ் அடிச்சுட்டு சுற்றுறான். என் பொண்டாட்டியை நான் அப்படியே தூக்கிட்டு தானே போகிறேன். பாரு, நடக்க கூட தெரில, விட்டுருந்தா கீழே வந்து அடிபட்டிருக்கும். அம்மா சொல்லுமா, எதுக்குமா அங்கிள் அழுவுறாரு? அம்மா சொல்லுமா, அங்கிள் எதுக்குமா அழுவுறாரு அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் உங்களோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, டேஹா அது அங்கிள் இல்லைப்பா. என்ன? அவர் தான் உன்னோட அப்பா. அப்பாவா? அப்பா நீங்கள் தான் என்னோட அப்பாவா? டேஹா ஆமாப்பா, நான் தான் உன்னோட அப்பா. தேங்க்ஸ் வைன், தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க அழுந்துட்டே அப்படியே டேஹாவை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹியா அவங்கள பார்த்துட்டு, வயன்
சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வயன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே போயிடுறா. ஸோ இப்போது நீங்கள் டேஹா அப்புறம் டேயோங்லாம் உங்களோட ரூமில் படுத்துட்ருக்கீங்க. டேஹா அப்படியே டேயோங்க விடவே மாட்டிக்கிறான், அவனே ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கூட உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறவன் டேயோங்க ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், இவ்வளோ நாள் அம்மா பையனாக இருந்தவன் இப்போ அப்பா பையனாக மாறிட்டான்ல. இது என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பவுண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டேயோங் உங்களை பார்த்துட்டு ஒயின் என்ன சாரிடி. போதும் டேயோங், சாரி கேட்குறதே எனக்கு பிடிக்கல, வேணாம் விட்டுரு. இருந்தாலும் எனக்கு என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட சாரி கேட்டுனே இருக்கணும்னு தோணுது வயன். டேயோங் இப்போலாம் பேசாதீங்கங்க. நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? என்னடி பண்ணலாம்? நம்மளுக்கு பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையும் மறந்தோம். எல்லாத்தையுமா? ஐ மீன் அந்த ஒலிவியா மேட்ரை மறந்துடலாம். ஓகேவா? சரி, அவள் எப்படி உங்களை விட்டுட்டு போனா? இப்போதாண்டி நீ சொன்ன அவளை பற்றி எடுக்க வேணான்னு. சரி தூங்கலாம், நாளைக்கு காலையில் மேரேஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேயோங் அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மண்டபத்தில் தான் அந்த ஸ்டேஜான தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஹியாக்கும் ஜங்குக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜ் நடக்குது. அதை நீங்கள் 3 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. டேயோங்கோட ஒரு கையில் டேஹா இருக்கான், இன்னொரு சைடு உங்களோட ஷோல்டர் மேலே டேயோங் அவனோட ஹேண்ட்ஸ் போட்டு க்ளோஸாக இழுத்து வச்சுருக்கான். அப்போ நீங்கள் எப்போ சார் நம்மளுக்கு வேணும்னா சொல்கிறீ, இப்போயே கட்டிடுறேன். அப்புறம் உண்மையாக தான்டி சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேயோங்க பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது டேஹா இருந்துட்டு அப்பா லவ் யூப்பா. என்னடா லவ் யூப்பா? லவ் யூ டூடா மாவனே அப்படின்னு சொல்லிட்டு டேஹாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ டூப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஹாப்பி என்டிங். நான் இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.